22% சொல்லியிருக்காங்க. வெள்ள நிவாரண தொகை குறைபாடு நன்றுன்னு சொல்லக்கூடிய 72% மோசம் சொல்லிட்டு, அப்புறம் தமிழக மக்களின் மேற்கண்ட பிரச்சனைகளை தீர்ப்பது திமுக அதிமுக இரு கட்சிகளின் தீவிரமான செயல்பாட்டாலும் வரவிருக்கிற சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சி மக்களின் பிரச்சனை தீர்க்க தயாராக இருக்கிறது என்ற பார்வை பார்க்கப்போது திமுக 20.3%, அதிமுக 28.8%, பாஜக 15.7%, தாவேக 11.2%, நாம் தமிழர் 10%, வீர 10% சொல்லப்பட்டிருக்காங்க. அப்புறம் அரசுக்கு பாராட்டுன நலத்திட்டங்கள் வரவேற்பு, அதாவது எதிர்ப்பு, இது வரவேற்பு. இரண்டு திட்டங்கள் எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மகளிர் உரிமை தொகை வழங்கும் திட்டம் 60% பேர் வரவேற்பிருக்காங்க. விடியல் பயண திட்டம், நகர பேருந்துகளில் மகளிர் இலவச திட்டம், அது 56% பேர் வரவேற்பிருக்காங்க. மக்களுடன் முதல்வர் திட்டம் 30 நாளில் குறைகள் தீர்ப்பு திட்டம், இதுக்கு வரவேற்பு 27.59% பேர் சொல்லியிருக்காங்க. தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம் வரவேற்பு 73%, ரொம்ப நல்ல வரவேற்பு திட்டம். முதியோர் உதவி தொகை 1200 ரூபாயாக உயர்த்தப்பட்ட திட்டம், இதுவும் 40% மக்கள் வரவேற்கிறாங்க. மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு கடன் தள்ளுபடி செய்யும் திட்டம், இதற்கு 40% பேர் வரவேற்பு தெரிவித்திருக்காங்க. அந்நிய தொழில் முதலீடுகள் ஈர்ப்பு, இதுல 36% மக்கள் வரவேற்பு தெரிவிச்சிருக்காங்க. உயர்கல்வி முன்னேற்றம் 40% பேர் வரவேற்பு தெரிவிச்சிருக்காங்க. மக்களை தேடி மருந்தகம் 20% பேர் வரவேற்பு தெரிவிச்சிருக்காங்க. இல்லம் தேடி கல்வி திட்டம் கொரோனா காலத்துல 30.44%, கலைஞரின் வேளாண்மை வளர்ச்சி திட்டம் 49%, முதல்வரின் முகவரி திட்டம் 35%, புதுமை பெண் திட்டம் 53%, நான்கூர் திட்டம் 43%, நான் பூரண திட்டம் 30%, கலைஞரின் கனவினம் திட்டம் இலவச வீடு 18.20%, தாய்மலர் வறுமை ஒழிப்பு திட்டம் 15%, இலவச வீட்டு முனைப்பட்ட 20% மக்கள் இது அந்த அரசுக்கு வரவேற்பான திட்டமாக இது பார்க்கப்படுறாங்க. அடுத்தபடியாக 2000 சட்டமன்றத்தில் கொடுத்த தேர்தல் வாக்கு திமுக அரசு நிறைவேற்றியுள்ளதா என்று சொல்லக்கூடிய கேள்வி கேட்கிறபோது ஆம் நிறைவேற்றிருக்கான்னு சொல்லக்கூடிய 20% ஓரளவு சொல்லக்கூடிய 17% நிறைவேற்றுவதை 60% சொல்லியிருக்காங்க. தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களை பொறுப்பேற்று 4 ஆண்டுகள் ஆகியுள்ள நிலையில் அவருடைய செயல்பாடு குறித்து தமிழக மக்களின் நிலை விருப்பம் என்று கேட்கிறபோது நன்று சொல்லக்கூடிய 30% பேரும், சரிகளை சொல்லக்கூடிய 40%, 20% காசு 9% சொல்லியிருக்காங்க. தமிழக அமைச்சர் மீதான வழக்கு தண்டனை ஊழல் புகார்கள் குறித்து ஆதரவு 33%, எதிர்ப்பு 57%, காசு 10% சொல்லியிருக்காங்க. தற்போதுள்ள அரசியல் சூழ்நிலை தமிழகத்திற்கு மத்தியில் பாஜக மீதான வரவேற்பு பெற்றுள்ளதா இலக்கு மத்தியில் பார்க்கிறபோது ஆம் வரவேற்பு பெற்றுள்ளது 24%, இல்லைன்னு சொல்லி 63%, காசு 11% சொல்லியிருக்காங்க. மத்திய அரசு செயல்பாடு திருப்தி அளிக்கிறதா என்று பார்க்கிறபோது திருப்தி சொல்லி 32%, அதிருப்தி 40%, காசு 10% சொல்லி போட்டிருக்காங்க. அண்ணாமலை தலைவர் பொறுப்பில் மாறப்பட்டதால் திரு அண்ணாமலை அவர்களின் வாக்கு பாஜக பக்கம் செல்லுமா 10% ஆம் செல்லும் வாய்ப்பு இருக்கு என்று சொல்லியிருக்காங்க. வாய்ப்பே இல்லைங்க, அண்ணாமலை ஆதரவோடு பாஜக கூட்டு கூட தயாரா இல்லைங்க அப்படின்னு சொல்லி வாய்ப்பை போட மாட்டோம். அதிமுக பாஜக கூட்டணி 2 பேரும் சேர்ந்தா கூட அண்ணாமலை ஆதரவோடு ஓட்டு கூட தயாரா சொல்லக்கூடியவங்க வாய்ப்பு 60% சொல்லப்பட்டிருக்காங்க.